வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஹாரர் காமெடி படம் தான் சுமதி வளைவு. ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் அசோகன், மாளவிகா மனோஜ், ஷைஜு குரூப் இப்படி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. விஷ்ணு சாய் சங்கர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு கிராமத்தை சேர்ந்த ஊர் மக்கள் ஒரு பாதை வழியா போறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. மிக முக்கியமா நைட் டைம்ல. எதுக்காக இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பாதையோட பேர் தான் வந்து சுமதி. ஸோ அந்த வழியா வந்து போனா, நைட் டைம்ல போனா, போனவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் திரும்ப வராங்க. அங்க ஏதோ அமானுஷ்யமா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. ஒரு பெண்ணோட ஆவி வந்துட்டு பல வருஷமா அந்த வளைவுல வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஊர் மக்களும் சரி, அதனால பாதிக்கப்பட்டவங்களும் சரி, எல்லாருமே வந்துட்டு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு காட்டுறாங்க. அவரு ஊருக்குள்ள ஒரு கேசட் கடை வந்து வச்சிருக்காரு. அண்ட் டீச்சர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணையும் வந்துட்டு இவர் லவ் பண்ணிட்டுருக்காரு. இவருடைய லவ்ல சில பிரச்சனைகள் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல உருவாகுது. ஸோ அந்த பிரச்சனைய நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு. இவருக்கு ஆல்ரெடி பயந்த சுபாவம் உள்ளவரா தான் இருக்காரு. ஸோ இவரு அந்த சுமதி வலை வழியா போகும்போது, அவர் என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு சந்திச்சாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உண்மையா? இல்லையா? அந்த வலை வழியா போனா உண்மையிலேயே ஆபத்து வந்து இருக்கா? இல்லையா? இல்லன்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டுக்கதையா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஹாரர் காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் புதுவிதமான ஒரு கன்டென்ட்டா இருக்கு. ஹாரர் காமெடியிலேயே ஒரு ரூட் வழியா போனா ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிற மாரி கொஞ்சம் வித்தியாசமாவே வந்து காமிச்சிருந்தாங்க ஸ்க்ரீன் ப்ளேல. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது, அர்ஜுன் அசோகன் ஆகட்டும், மாளவிகா மனோஜ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மிக முக்கியமா இந்த படத்துல இவங்க 2 பேத்துக்குமான இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா, இன்ட்ரஸ்டிங்காவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டே வந்துட்டு படத்துல இன்ட்ரஸ்டிங்காவும், கொஞ்சம் ஃபன்னாவும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேத்துக்கு அப்புறமா படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அதுல ஒவ்வொருத்தர் கேரக்டரும் நமக்குள்ள வந்து லைட்டா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இது ஒரு பேய் படம் அப்படிங்கிறதுனால, திகிலான விஷயங்கள் நெறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மள ரொம்பவும் பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா பிளட் வந்து இந்த படத்துல கொஞ்சம் அதிகமாவே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நம்மள லைட்டா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் இந்த படத்துல இவங்க அந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 90ஸ் ஆரம்பத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த டீட்டெயில் ஒர்க் ஆகட்டும், படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், தமிழ் டப்பிங்ல சாங்ஸுமே கேட்க நல்லா தான் இருந்துச்சு. அண்டு நெறைய கேள்விகளுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் குடுக்காமலே முடிச்சுட்டாங்களோ! அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து எனக்கு லைட்டா ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஹீரோவுடைய அந்த லவ் போர்ஷன், அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இத வச்சே ஒரு தனி படமா எடுத்திருந்தாலே படம் பார்க்க நல்லா தான் இருந்திருக்கும். ஹாரருக்கான விஷயங்களும் படத்துல நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அத இன்கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்களோ! அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஏற்பட தான் செய்யுது. ஸோ அத மட்டும் இவங்க பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, படம் இன்னுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.